மாணவர்கள் இருக்கும் பாண்டியன் பயிற்சி மையம் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒலி வேறுபாடுல 3வது கிளாஸ் பார்க்குறோம். லகர லகர ழகர வேறுபாடு. இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதுல இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான தலைப்புகள்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல். அல் என்பது இரவு. அல் அல்லு அல்லங்காடி நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல் என்பது இரவை குறிப்பது. அதுக்கு எதிர் சொல்றா நாள்னா பகல், அந்த பொருள். அல்லுன்னா இரவு. சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க, அல்லங்காடி நாலங்காடி மதுரையில் இருந்ததா. புரியுதுங்களா? அடுத்தது அல் என்பது அள்ளுதல், கையால் முகத்தல். முகத்தல்னா அள்ளுதல். அலம் என்பது கலப்பையை குறிப்பது. ஏர் உழுவுற கலப்பைக்கு பேர் அலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து அலம், இது உட்பலம். அலம் என்பது உட்பலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சம்பளம் கொடுக்கறது. சம்பா, சம்பானா நெல், அலம்னா உப்பு. சம்பா நெல்லையும் உப்பையும் கொடுக்கறது தான் அந்த காலத்துல சம்பளம்னு சொல்லுவோம். அந்த அலம் என்பது உப்பளம். அடுத்தது அழகு, பறவையின் மூக்கு தான் அழகு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குறி, யூனிட், அந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா? அது அழகு என்பது இயற்பியல் அளவை. அழகு, பறவையின் மூக்கு அளவை. அதுக்கு அடுத்தது இந்த அழகு என்பது பெண்மயிலை குறிக்கும். அழகு என்பது பெண்மயில். அடுத்தது உங்களுக்கு தெரியும், அழகு என்பதுக்கு என்னென்ன சொல் பாருங்க. கவின், வனப்பு, எழில், இதெல்லாமே அழகு என்பதை குறிப்பது. அடுத்தது அழகை அப்படி என்பது கற்றாழை. கற்றாழையை குறிப்பதுதான் அழகை. இந்த அழகை என்பது பெண்ணை குறிப்பது. அழகை என்பது பெண், மறக்க கூடாது. அழகை என்பது கற்றாழை, அழகை என்பது பெண். அடுத்தது ஆள் என்பது ஆலமரம். உங்களுக்கு தெரியும், ஆள், ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆள் என்பது ஆலமரம். ஆள் என்பது மனிதர். எத்தனை ஆள் வேலை செய்யறாங்கன்னு அது. ஆள் அப்படின்னா மூழ்கு. ஆள் அப்படின்னா மூழ்கு அப்படின்னு. அடுத்த அலை என்பது கடல் அலை. இது பாருங்களேன், பெயர் சொல்லாம் ஒரு அலை. இன்னொன்னு பாருங்களேன், அலைந்து திரிதல். அலை என்பது வேர் சொல்லா இருந்தா பாருங்க, பெயரச்சம் அலைந்த, அலைந்து, அலைந்தவன், அலைந்தான். அப்ப இது வேர் சொல்லா எடுத்துக்கிட்டோம்னா அலைந்து திரிதல், அந்த பொருள். அதே பெயர் சொல்லா எடுத்துக்கிட்டோம்னா கடல் அலையை குறிக்கும். இந்த அலை என்பது புற்று. அலை என்பது புற்று. இது இன்னொன்னு தயிரையும் குறிக்கும். புற்று, தயிர். இந்த பாம்பு, கரையான் புற்று சொல்லுவோம் இல்லையா, அது தயிரையும் குறிக்கும். அழை என்பது உங்களுக்கு தெரியும், கூப்பிடு, கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அழைத்தல், அது. அடுத்தது அலி என்பது பேடி, காகம். பேடி அப்படின்னா தீயவன் அப்படின்றது பொருள், தீயவன். காகம், இது ரெண்டுமே குறிக்கிறது. அடுத்து அலி என்பது கொடுத்தல், அளித்தான், கொடுத்தான். அல்லல் பட்டேன், துன்பப்பட்டேன். அள்ளி எடுத்தேன், வாரி எடுத்தல். புரியுதுங்களா? பொதுவா இந்த சொற்களை நம்ம ஒரு வாக்கியமா ஃப்ரேம் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு பொருள் எளிமையா புரியும். அவள் பள்ளம். அவள் பள்ளம். இதுக்கு எதிர் சொல் மிசை. மிசைனா மேடு. அவள்னா பள்ளம். அவள்னா சேய்மை சுட்டு. அங்க இருக்கு அவள், சேய்மை சுட்டு. புரியுதுங்களா? ஆ என்பது உங்களுக்கு தெரியும், சேய்மை சுட்டு. அடுத்தது ஆழி. ஆழி என்பது மழைத்துளி. ஆழி என்பது மழைத்துளி. ஆழி என்பது சிங்கம். அடுத்தது இந்த ஆழி, இது பாருங்களா, கடல், பேராழி அப்படின்னு. கடல். கனையாழி, கம்பராமாயணத்துல வரும் பாருங்க, மோதிரம். ஆழியில் பட்டு மகன் இறந்தான். ஆழி அப்படின்னா தேர் சக்கரத்தில் அடிபட்டு இறந்தான். புரியுதுங்களா? ஆழின்னா இது மூணுமே வரும். அடுத்து இலை என்பது தழை. இலை. இலை என்பது இலைத்தான், மெலிந்தான், மெலிதல். இழை பயிர்னு சொல்லுவோம் பாருங்க, இழை, நூல். அப்புறம் செய் என்னன்னா இழைத்தான், எனக்கு தீங்கு இழைத்தான் சொல்லுவோம், தீங்கு செய்தான். அப்ப அந்த இழை. புரியுதுங்களா? அடுத்தது உழவு. உழவு, உழவு. உழவு என்ன, இங்க உலாவிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு இல்லையா, அதுதான் உழவு. என்ன இங்க நடமாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்ன உழவு பார்க்க வந்தியா அப்படின்னா ஒற்று, இல்லைன்னா வேவு. வேவு.
உழவுனா ஒற்று, வேவு பார்க்க வந்தியா அப்படின்னு அது. உழவுனா உங்களுக்கு தெரியும், வேளாண்மை. அடுத்தது உலை, உலை வைத்தல். உலை, சோறு ஒலை வச்சுட்டியான்றோம் இல்லையா, அது உலை வைத்தல். இது உலை என்பது பிடரி மயிர். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு, உலையில மாட்டிக்கிட்டியான கால், அந்த இது சேரு, ரெண்டுமே பொருள்படும். அடுத்தது உழை அப்படின்னா பாடுபடு. உழை என்பது பாடுபடு, உழைத்தான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது உழி அப்படின்னா இடம் பொழுதை குறிப்பது. உழி என்பது இடம் பொழுதை குறிப்பது. உளி என்பது தச்சுக்கருவி. உளி, உளியால் தச்சன் வேலை செய்தான் சொல்லுவோம் இல்லையா, உளி. அடுத்தது உழுவை அப்படின்னா புலி. உழுவை அப்படின்னா புலி. உழுவை, உழுவை அப்படின்னா மீன் வகை. நிறைய மீன் வகை பார்த்துருக்கோம் பாருங்க, நிறைய பார்த்துருக்கோம் உழுவை மீன் வகை. அடுத்தது எல், ஏற்பாடு. எல் கூட்டல் பாடு. புரியுதுங்களா? எல் என்பது சூரியன், பாடு என்பது மறைவது. சூரியன் மறையும் நேரம் சொல்லுவோம். அப்ப எல் என்பது சூரியன் மாலை, அதாவது ஏற்பாடு, அதை பொறுத்து. எல்லுன்னா சூரியன் தான். புரியுதுங்களா? அதுக்கடுத்து எல், எண்ணெய் வித்து. எல் என்பது எண்ணெய் வித்து. எண்ணெய், எல் கூட்டல் நெய். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, எல் எண்ணெய் வித்து. அடுத்தது ஒளி என்பது ஓசை. ஒளி, ஒளி அப்படின்னா பெரிய எலி பாருங்களா, வெளிச்சம். இன்னொன்னு ஒளி, ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படின்றோம்ல, பதுங்கிட்டியா அப்படின்றது, பதுங்குதல். ஒழினா அழித்து விடுதல். ஒழி என்பது அழித்து விடுதல். கலகம், கலகம் என்பது போர், அமளி, இறைச்சல், சண்டையிடுதல். கலகம் ஊட்டி விடுறியா அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையை தான் கலகம் அப்படின்றது. கழகம் என்பது சங்கம், கூட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு கழகம் என்பது. புரியுதுங்களா? இப்ப நம்ம கட்சியெல்லாம் கழகம்னு தான் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சங்கமிக்கும் ஒரு இடம். அதுக்கடுத்த கல் அப்படின்னா இது வந்து பெயர் சொல்லலையும் சொல்லலாம், வினை சொல்லலையும் சொல்லலாம். பெயர் சொல் அப்படின்றப்ப பாறை துண்டு, வினை சொல்லுன்றப்ப கற்றல், கற்பித்தல், இல்லையா, படித்தல். அடுத்த கல் அப்படின்னா மது, தேன். கல் என்பது மது, தேன். கல்லுனா உங்களுக்கு தெரியும், மதுன்றது தெரியும், ஆனா தேன்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கல் என்பது தேனையும் குறிக்கும். புரியுதுங்களா? அடுத்தது கலை. கலைனா சந்திரன், வித்தை. ஃபர்ஸ்ட் வித்தை, ஆயக்கலைகள் அனைத்தும் கற்றவன், வித்தைகளை கற்றவன். அடுத்தது ஆண்மானுக்கு பேரு கலை, சந்திரன். கலை என்பது நீக்குதல். களை எடுத்தான், தேவையற்றதெல்லாம் எடுக்கிறது கலை. அடுத்த கழைனா மூங்கில். கழை என்பது மூங்கிலை குறிப்பது. களி அப்படின்னாலே இது பாருங்களேன், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ச்சொல். களி, களி. களினா துன்பம், இந்த களினா மகிழ்ச்சி. புரியுதுங்களா? களி என்பது சனியை குறிக்கும். ஒரு கெட்ட விஷயத்த களி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே இந்த களி வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, களிப்படைந்தான். இது கழி. கழி என்பது கோல், கழி எடுத்து அடிச்சான்னு சொல்லுவோம், கோல். இன்னொன்னு மிகுதி, இது உரிச்சொல் பாருங்க, மிகுதி. ஏற்கனவே நம்ம பழைய லாஸ்ட் கிளாஸ்ல உரு, உரு பார்த்தோம், உரிச்சொற்றோட உரு, உரு பார்த்தோம். உரு என்பது அதுவும் மிகுதி என்ற பொருள் படக்கூடிய உரிச்சொல். அதே போலதான் கழியும், உரிச்சொல், மிகுதி. அடுத்தது களம், களம். களம் என்பது கப்பலை குறிக்கும். அடுத்தது களம்னா பாத்திரம். களம் என்பது பாத்திரத்தை குறிக்கும். அடுத்தது களம் என்பது இடம், போர்க்களம், ரெண்டுமே குறிக்கும். களம், களத்துக்கு வா அப்படின்னா அந்த இடத்துக்கு வா. போர்க்களம், ரெண்டுத்துக்குமே வரும். காலி அப்படின்னா வெற்றிடம். வெற்றிடம்னா எப்படி பிரிப்பீங்க? வெறுமை கூட்டல் இடம், ஒண்ணுமே இல்லை, காலி, வெறுமை. அடுத்த காளி என்பது துர்க்கை. காளி என்பது துர்க்கை. காழி அப்படின்னா சீர்காழி. காழி வள்ளல் நம்ம பார்த்திருப்போம். திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தார். அவர் பேரு வந்து காழி வள்ளல்னா சொல்லுவாங்க. தோணிபுரத்து தென்றல் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த காழி என்பது ஊர் பேர், சீர்காழி. அடுத்த காளை என்பது பொழுது, காலை பொழுது. காளை என்பது மாடு, இது அடிப்படையில உங்களுக்கு தெரியும். கரல் என்பது விறகு. முக்கியமான கொஸ்டின் இது. கரல், கரல். கரல் என்பது விறகு. பெரிய கரல் வந்து கரை, கரையை குறிப்பது.
அடுத்தது கிளி, கிளி மூட்டினான், பயமூட்டினான். கிளி என்பது பறவையை குறிப்பது. கிளி என்பது பறவை. அடுத்தது கிழி என்பது துண்டாக்கு, பொன்முடிப்பு. பொற்கிழி தந்தான், பொன்முடிப்பு, பொற்கிழி தந்தான். அடுத்தது குளம் என்பது வகுப்பு. இப்ப இது பாருங்களேன், கிளினா பயம், கிளினா பறவை, கிளி கிழித்தான், துண்டாக்கினான். அடுத்த பொன்முடிப்புன்னு சொன்ன பொற்கிழி. அதுக்கடுத்து குளம் என்பது வகுப்பு, சாதி, என்ன குளத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த குளம் வந்து நீர்நிலை. அடுத்து கிளவி, கிளவினா பாருங்க சொல், மொழி, பதம், நிறைய பொருள் இருக்கு. கிளவி, இரட்டை கிளவினா இரட்டை சொல், கிளவினா சொல். கிழவினா முதியவள், வயதில் முதியவளுக்கு பேர் வந்து கிழவி. அடுத்தது குளவி, குளவி அப்படின்னாலே மகிழ்ந்திருத்தல். என்ன ஒரே குழாவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகிழ்ந்திருத்தல். அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு குளவி சத்தம்னு சொல்லுவாங்க, தாள் ஓசை, நாக்கினால் எழுப்பக்கூடிய அந்த ஒலிக்கு பேர் வந்து குளவி. இந்த குளவி பாருங்க பெரியலி, பெரியல குளவி, குளவினா வண்டு, காட்டு மல்லி, அதை குறிப்பது. அடுத்தது குழவி, குழவி அப்படின்னா குழந்தை, யானைக்கன்று, அம்மிக்கல், எல்லாமே குழவின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல சொல்லுவாங்க அம்மிக்கல்லுக்கு மேல குழவி கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குழந்தை குழவி, இளமை பெயர். யானைக்கன்றுக்கும் குழவின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது குவளைனா துளசி, சின்னலை பாருங்க துளசி. குவளைனா துளசி. குவளை, குவளை பூ, மலர். இன்னொன்னு குவளை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு, பாத்திரம். குவளை வந்து பாத்திரம். அடுத்தது கூலம், கூலம்னா தானியம். கூல வீதி, நம்ம படிச்சிருப்போம் தமிழ்ல, கூல வீதினா தானியம் விற்கும் வீதி, தானியம். கூலம்னா குப்பை. என்ன ஒரே கூலம் அப்படின்னா குப்பை, குப்பை குளமா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டும் ஒரே பொருள் தான். கூலம்னாலும் குப்பைனாலும் ஒண்ணுதான், புரியுதுங்களா. அதுக்கடுத்தது கூலினா சம்பளம். கூலி, எவ்வளவு கூலி வாங்குற, எவ்வளவு சம்பளம். கூலினா பேய், பூதம், வணங்கி நிற்பவர், பயந்து நிற்பவர், அந்த பொருள். கூலி என்பது பேய், பூதம், அதை குறிக்கும். அடுத்த கொல்னா கொலை செய்தல், கொல்லுனா எடுத்துக்கொள்ளுதல், எடுக்குது, எடுத்தல், பெறுதல், புரியுதுங்களா. கொல், இது ரெண்டுமே பாருங்க வேர் சொல் தான். கொல் என்பது கொலை செய்தல், இந்த கொல் என்பது எடுத்தல், பெறுதல். கொல்லாமை, கொல்லாமை அப்படின்னா கொலை செய்யாமை அப்படின்னு அர்த்தம். சமணர்கள் கொல்லாமை என்ற இதை வந்து பின்பற்றுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப இந்த கொல்லாமை என்பது கொலை செய்யாமை. இந்த கொல்லாமை என்பது ஏற்றுக்கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை, அதாவது அடங்காமை அப்படின்றது பொருள். கொல்லி அப்படின்னா கொலை கருவி, கொலை கருவி, அது வந்து ஒரு பூச்சி கொல்லின்னு சொல்றோம். அப்ப அந்த பூச்சியை கொல்லக்கூடிய ஒரு பொருள், அதுதான் கொல்லி, புரியுதுங்களா. கொலை கருவின்னு சொல்றது அதுதான். இன்னொன்று வந்து கொல்லிமலை, உங்களுக்கு தெரியும் கொல்லிமலை, அது ஒரு மலை. அடுத்தது கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. கொல்லிவாய்னா நெருப்புன்னு அர்த்தம், கொல்லி என்பது நெருப்பை குறிக்கும். இப்ப அந்த கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லுவோம், நெருப்பு கட்டை. அடுத்தது கொள்ளை, வீட்டுல நம்ம என்ன சொல்லுவோம், கொள்ளையில வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லுவோம், அதாவது வீட்டின் பின்பகுதி. இன்னொன்னு வந்து புஞ்சை நிலத்தையும் வந்து கொள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. கொள்ளையில வேலை அப்படின்னா ஒண்ணு வீட்டின் பின்பகுதியை கொள்ளைன்னு சொல்லுவோம், இல்ல ஒரு நிலம், விவசாய நிலத்தை வந்து கொள்ளைன்னு சொல்லுவோம். இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், கொள்ளையிடுதல்னா திருடுதல் அப்படின்ற பொருள், கொள்ளையிடுதல்னா திருடுதல் என்ற பொருள். அடுத்தது கோல், கோல், கோல் என்பது கம்பு, கொம்பு, கோல் எடுத்து அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத கழி, அந்த பொருள். இந்த கோல் என்பது புறங்கூறல், கோல் மூட்டி விடுறான் அப்படின்னு சொல்லுவோம், புறங்கூறல். கிரகம், தீமை, இந்த பொருள் வரும். கோல் நம்ம புதன், வியாழன், எல்லாமே சொல்லுவாங்க பூமி கோல்னு, அது வந்து கிரகம், அந்த இது வந்து தீமை. அடுத்தது கோலம் என்பது அழகிய வடிவம். விழா கோலம் பூண்டது அப்படின்னா அழகிய, அழகா இருக்குன்னு அர்த்தம் அந்த இடம். கோலம் என்பது அழகிய வடிவம், வீட்டுக்கு முன்னாடி போடுறோம் இல்லையா, அதுதான் கோலம். இந்த கோலம் என்பது உருண்டை, உங்களுக்கு தெரியும், அளவியல்ல பார்ப்போம் இல்லையா, கோலம், அரைகோலம், அந்த கோலம். சலம், இது வடமொழி சொல். சலம் என்பது நீர், சலம் என்பது பொய், துன்பம், வஞ்சனை, இது ரெண்டுமே வடமொழி சொல் தான். சலம், ஜலம்னு சொல்றது, அது நம்ம தமிழ் வழி படிச்சிருக்கிறோம். சலம்னா நீர், இன்னொன்னு சலம்னா பொய், துன்பம், வஞ்சனை, அது குறிக்கும். அடுத்தது சுழித்தல் அப்படின்னா சுழலுதல், வட்டமிடுதல். என்ன பேப்பர்லாம் சுழிச்சிட்டாங்க அப்படின்னா, சுழிச்சிட்டாங்கன்னா வட்டமிடுதல், அந்த இது சுழி.
சுழினா பூஜ்ஜியம். சுழினா பூஜ்ஜியம். அடுத்து என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. சுழித்தல்னா முறித்தல், ஒரு முறிவு, ஒரு கோபம், சுழித்தல். அடுத்தது சூழ் என்பது கர்ப்பம். ஆக்சுவலா கர்ப்பம் இப்படி வர எழுதக்கூடாது, நம்ம கருப்பம் இதான் இப்படிதான் எழுதணும். ஆனா நம்மளுக்கு எல்லாமே புக்கு எல்லாத்துலயுமே கர்ப்பம் தான் இருக்கும். ஏன்னா தனிக்குறிக்கு அப்புறம் புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது. இப்ப நிர்வாகம் அப்படின்றதே தப்பு தான். நிர்வாகம் அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா குறியதுக்கு அப்புறம் வந்து புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாது. அதை புள்ளி வச்ச எழுத்துனா இரு அதெல்லாம் வரக்கூடாது. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். கருப்பம். அடுத்த சூழ்னா சபதம். சூழ், சூழ் கொண்டு எழுந்தான், சபதம் ஏற்றான் அப்படின்னு சொல்லுவோம். சூழ்ந்து கொண்டனர், சூழ்னா சூழ்ந்து கொள்ளுது. அடுத்தது சூளை. திருநாவுக்கரசர் சூளை என்னும் வயிற்று வலி நோயால் பாதிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், சூளை என்பது வயிற்று நோய், வயிற்று வலின்னு சொல்லுவாங்க, சூளை நோய். அடுத்த சூளை என்பது செங்கல் சூளையை குறிப்பது. செங்கல் சூளை, சூளக்கல் அப்படின்னு சொல்லி செங்கல். அடுத்த தவளை, சின்னலை வந்து ஒரு பாத்திரம், இது ஒரு உயிரினம். எப்படி இருக்க பாருங்களா, ஒரு பாத்திரம், மெய் எழுத்துன்றதுனால ஒரு பாத்திரம், உயிர் எழுத்துன்றதுனால இந்த தவளை, தத்தி தாவும் தவளை ஓர் உயிரினம். அடுத்தது தலம் என்பது பூமி, இடம், புண்ணிய ஸ்தலம். இது வடமொழி சொல்லலாம். தலம் அப்படின்றது ஒரு பூமி, இடத்தை குறிப்பது. இது தலம் என்பது முதல் தலம், இரண்டாம் தலம், மாடி அடுக்கு, அதை குறிக்கிறது. அடுத்த தழம் அப்படின்னா தைலம், இன்னொரு பேர் வந்து தமிழ்ல தழம், தைலம். அடுத்த தலை என்பது சிரம். தலை என்பது சிரம், முதன்மை. தலைனா இவ்வளவு பொருள், முதன்மைன்னு சொல்லலாம். சிரம்னா நம்ம தலை தான். கரம் சிரம் வெளியே நீட்டாதேன்னு சொல்லுவோம். அப்ப சிரம். இந்த தலை வந்து விலங்கு, கட்டு. தலை கட்டுன்னு பொருள், விலங்கு. தழை என்பது செடி, இலை. என்ன பார்த்தோம், அதுதான் இலை. புரியுதுங்களா? தழைனா இலை. அதுக்கு அடுத்தது தாலி, தாலி, தாழி. தாலின்னா மாங்கல்யம், தாலி கட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா, மாங்கல்யம். தாலினா தாளிக்கிறது, ஒரு வகை மரத்துக்கு பேரு தாலி மரம்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு வகை மரம், ரெண்டுமே. இது வந்து குழம்பு தாளிச்சிட்டியான்னு இல்லையா, தாளித்தல். தாழி அப்படின்னா பானை, கடல், ரெண்டு பொருள் உண்டு. பானைன்னு சொல்லுவாங்க, கடல். தாழி, தாழி உடஞ்சிருச்சு, தாழியில தான் தயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அடுத்தது தாள், தாள், தாள். தாள், தாளாட்டுன்னு சொல்றோம். தாளாட்டு அப்படின்னா நாக்கின் மூலமாக ஓசை எழுப்பி தூங்க வைக்கிறது தான் தாளாட்டு. அதான் தாள்னா நாக்கு. தாள் தொட்டு வணங்கினேன். தாள் சின்னையில், பாதம். தாழ் அப்படின்னா குனிதல், கொஞ்சம் தாழ் அப்படின்னா குனி. தாழ்னா தாழ்பாடும் ஒரு பொருள். அடுத்தது துளி, துளி, துளி. துளி என்பது பெண் ஆமையை குறிப்பது. பெண் ஆமைக்கு பேர் வந்து துளி. அடுத்த துளி, மழை துளி, திவலை, நீர் திவலை, ஒரு ஒரு சொட்டு சொட்டா துளின்றோம் அது. அடுத்த துழினா பள்ளம். தமிழ்ல துளி என்பது பள்ளம். புரியுதுங்களா? ஏற்கனவே பார்த்தோம் அவள் என்பதும் பள்ளம்னு பார்த்தோம். இப்ப துளி என்பதும் பள்ளம்னு பார்த்தோம். எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு எதிர்ச்சொல்லுக்கு என்பது வந்து புக்ல நம்மளுக்கு தனியா எப்பயுமே கிடையாது. அப்ப பொருள் தருக புது 6th இருந்து 12th புது புக்கும் 6th இருந்து 12th பழைய புக் ரெண்டுத்திலுமே பொருள் தருக நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிளாஸ்ல அடுத்த வகுப்புல எல்லாமே அதை பார்ப்போம். அது தொடர்பு படுத்தி ஒரு சொல் எதிர்ச்சொல் காண்க 3 கேள்வி நம்மளுக்கு வரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு சிலபஸ் புக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எதிர்ச்சொல்லுக்குன்னு ஒண்ணும் நம்மளுக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணணும், பொருள் தருக கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்ல இருக்கக்கூடிய பொருள் தருக தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா. இப்ப துழி அப்படின்னா பள்ளம். அடுத்தது நலி, நோய், துன்பம், வருத்தம். நலி உற்றான் அப்படின்னா அது ஒரு நோய், துன்பம், வருத்தம். அடுத்தது நலி அப்படின்னா குளிர்ச்சி, பெருமை, நெருக்கம். இது எல்லாமே வந்து வரும் நலி. நலினா நெருக்கம், குளிர்ச்சி, பெருமை. அடுத்தது நலன் அப்படி என்பது நலம், நலனுடன் வாழ்க, நலமாய் வாழ்க, இனிமை. இது ரெண்டுமே வரும்.
இன்னொன்னு வந்து நலதமயந்தின்னு சொல்லுவோம். தமயந்தியின் கணவர் நலன், நலதமயந்தி. அடுத்தது நாள், நால் வகை சொற்கள். நான்கு, நாலுனா நான்கு. நாள் என்பது காலம், எத்தனை நாள் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லுங்க. நாலுனா காலம். இன்னொன்னு நாள்னா குற்றம் செருக்கு, குற்றம் செருக்கு, செருக்கு புரியுதுங்களா? ரெண்டுமே வரும். நீலம், நீளம் உங்களுக்கு தெரியும். நீளம் என்பது ஒரு நிறத்தை குறிக்கும். நீளம் என்பது நெடுமை, அளவு பெயர். நீளம் என்பது அளவு பெயர், நீளம் என்பது நிறப்பெயர். நீளம்ன்றது தமிழ்ல வந்து கருப்புன்னு அர்த்தம். நீளம் என்பதே தமிழ் சொல் கிடையாது, கருப்பு, அதுதான். புரியுதுங்களா? கருப்பு. அடுத்தது பள்ளி, பள்ளி. பள்ளி என்பது உங்களுக்கு தெரியும், ஓர் உயிரி. கரெக்டா பாருங்க, ஓர் உயிரி. கவுளின்னு சொல்லுவாங்களா, அதான் பள்ளி. இது பள்ளி அப்படி என்பது வந்து சமணர்கள் பௌத்தர்கள் பயன்படுத்திய இடம் வந்து பள்ளி. அவங்க தங்கி இருந்த வீடே பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்களேன், பள்ளி கூடம். படிக்கிற இடம் பள்ளிக்கூடம், தூங்குற இடம் பள்ளி அறை, சமைக்கிற இடம் மடை பள்ளி. மூணுத்துக்குமே வரும் பள்ளி என்ற சொல். சமைக்கிற இடமும் வரும். பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். பள்ளி அறைனா, பள்ளி அறைனா தூங்கும் அறை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது துளை அப்படின்னா நிறைகோள். துலா, துலாபரம், நிறைகோள், தராசு. துளை அப்படின்னா துவாரம், துளை வழியாக துவாரம். அதுக்கு அடுத்தது புல் என்பது தாவர வகை. புல், புல் என்பது தாவர வகை. அதுக்கடுத்து புல் என்பது பறவை. புல்லினங்கால், புல்லினம். அதுக்கு அடுத்தது புகழ் என்பது அடைக்கலம், புகலிடம், புகலிடம், அடைக்கலம். புரியுதுங்களா? அதே வந்து புகழ் என்பது உங்களுக்கு தெரியும், பெருமை. புகழ் என்பது பெருமை. அடுத்தது பொலிவு, பொழிவு. பொலிவு, பொலிவா இருக்கு அப்படின்னா செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். பொழிவுனா சொரிதல், அதாவது பாத்தீங்கன்னா மழை பொழிவு, சொரிதல். பனி கூட பொழிவுன்னு சொல்லுவோம். சொரிதல்னா அப்படியே விழறது. புரியுதுங்களா? சொரிதல். அதுக்கடுத்தது புலி, புலி உங்களுக்கு தெரியும். புலி என்பது விலங்கு, புலி என்பது ஒரு சுவை, புளிப்பு சுவை. பொல்லா, பொல்லாதவன்டாவன் அப்படின்னுவோம். தீயவன், தீயன். பொல்லா அப்படின்னா, இந்த பொல்லா அப்படின்னா உளிப்படாத, உட்துளைப்படாத அப்படின்னு அர்த்தம். என்ன சார் பொல்லானா அப்படின்னா, பொல்லா பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார். பொல்லா பிள்ளையார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து தீய பிள்ளையார் அப்படின்ற இந்த பொருள்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த அர்த்தம் ஆயிடும். தீயவன் அப்படின்ற பொருள். ஆக்சுவலா பொல்லா அப்படின்னா என்னன்னா, உளிப்படாத, ஒரு உட்துளை கூட இடாத, இயற்கையாகவே. புரியுதுங்களா? அப்படியே கல்லாக விநாயகர் கிடைத்த விநாயகர் தான் பொல்லா பிள்ளையார்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை உளிப்படாத, உட்துளை இடாத. அடுத்தது மால், மால். மால் என்பது திருமால், மயக்கம். மால் கொண்டேன், மயக்கம் கொண்டேன். மால்னா மாண்டான், வேர் சொல் பாருங்க. மால்னா இரத்தல். அடுத்தது மாலினா கிரீடம். மாலி என்பது கிரீடத்தை குறிப்பது. மாழி என்பது கலப்பை. மாழி என்பது கலப்பை. இந்த மாலி வந்து துணி மூட்டை. மாலி என்பது கிரீடம், மாழி என்பது கலப்பை, மாலி என்பது துணி மூட்டை. மறக்கவே கூடாது. அடுத்து வலம் வந்தான், சுற்றி வந்தான். வலம், வலப்பக்கம் ரெண்டுமே வரும். அடுத்தது வளம், செழிப்பு, வளமை. வளம் என்பது செழிப்பு, வளமை. வளவன் ஏவா வானூர்தி. வளவன் திருமாலையும் குறிக்கும், ஓட்டுநர் இல்லா வானூர்தி. வளவன் என்பது ஓட்டுநரை குறிக்கும். புரியுதுங்களா? ஓட்டுநர் அப்படின்றதுக்கு இந்த நான் தான் போடணும். நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி எழுத்துப்பிழைன்னு ஒரு தலைப்பு இருக்கு, அதுல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவோம். அடுத்து ஏற்கனவே பாருங்களா, மாறன் ஒண்ணு பார்த்தோம். சின்னராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்மதன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பாருங்க, வளவன் என்பது சோழனை குறிப்பது. கிள்ளி வளவன், வளவன் என்பது சோழன். வலி என்பது நோய், வேதனை, துன்பம் எல்லாமே. வலி அப்படின்னா அதான் பொருள். வலினா காற்று, உங்களுக்கு தெரியும். வளிமண்டலம், காற்று மண்டலம்.
வழின்னா பாருங்க என்னென்ன இருக்கு, பாதை, நெறி, மார்க்கம், தடம், ஆறு எல்லாமே ஒரே பொருள் தான், வழிதான். பாதை, நெறி, மார்க்கம், தடம், ஆறு இது எல்லாமே வழியை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். வலை அப்படின்னா மீன் பிடிக்க பயன்படுத்துவது வலை, உங்களுக்கு தெரியும். இந்த வலை, வலையில் எலி வலைன்னு சொல்ல பாருங்க, பொந்து, எலி பொந்து, வலை என்பது பொந்து. வலை என்பது சுரபுன்னை, இளமை, புரியுதுங்களா, இளமை அந்த பொருளை குறிக்கும். அடுத்தது மூளை என்பது முனை, முடுக்கு, இதுதான் மூளைன்னு சொல்லுவோம். மூளையில வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எட்ஜு அதான் மூளை. இது மூளை உங்களுக்கு தெரியும், உடல் உறுப்பு. மூளை என்பது அகப்பை, கரண்டி அகப்பை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அடிக்கடி வாழை என்பது இளம்பெண், அமிலம் வடிக்கும், அமிலம் வடிக்கும் பாத்திரம், வாழை, புரியுதுங்களா, இளம்பெண், அமிலம் வடிக்கும் பாத்திரம். வாழை என்பது ஒரு வகை மீன், வாழை மீன் சொல்லுவோம். வாழை உங்களுக்கு தெரியும், மரம். அடுத்தது விலா என்பது எலும்பு, விலா எலும்புன்னு சொல்லுவோம்ல, எலும்பின் ஒரு பகுதி விலா. அடுத்தது விலா மரம், விலாங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, விலாங்காய், விலா மரம். விழானா திருவிழா, உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா. அடுத்தது வில் என்பது படைக்கருவி, வில், வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவோம் இல்லையா, வில் என்பது படைக்கருவி. இந்த வில்னா உடைதல்னு அர்த்தம், வில்லுனா உடைதல். அடுத்தது விலக்குனா அதை நீக்கு, விலக்கி வை, வரி விலக்குனா வரி நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விலக்கு அப்படின்னா சுடர், விரிவு. விளக்குனா தெரியும் உங்களுக்கு, சுடர், தீபம். இன்னொன்னு வந்து விளக்கமாக சொல், விளக்குக அப்படின்னு, விரிவாக சொல், விரிவாக சொல் அந்த அர்த்தம். அடுத்தது விலைனா மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், விளைவித்தல் அப்படின்னு, உண்டாக்குதல். விழைதல் அப்படின்னா விரும்புதல், விழைதல் அப்படின்னா விரும்புதல். அடுத்தது விலங்கு அப்படின்னா மிருகம், இன்னொன்னு வந்து பூட்டு. விலங்கை உடைத்து வந்தான், விலங்கை உடைத்து தப்பித்தான் அப்படின்னா அது ஒரு கட்டுக்குள் இருப்பது, புரியுதுங்களா. நம்மளுக்கு புது கவிதைக்கு பேரு விலங்கில்லா கவிதைன்னு பேரு, விலங்கு இல்லா கவிதை. யாப்பு என்ற அந்த பூட்டை உடைத்து, அந்த விலங்கை, யாப்பு என்ற விலங்கை உடைத்து எழுதப்பட்ட கவிதை தான் புது கவிதைன்னு சொல்லுவோம். அப்ப விலங்கு இல்லா கவிதைன்னா இந்த இடத்துல விலங்கு என்பது எதை குறிக்குதுன்னா அந்த பூட்டிடப்பட்ட அந்த இதை வந்து உடைச்சிட்டு வராங்கன்னு அர்த்தம். அடுத்தது இது விலங்குனா திகழ், விலங்குவாயாக, திகழ்வாயாக அப்படின்ற பொருள். அடுத்தது வெள்ளம்னா கருப்பட்டி, கரும்பு, புரியுதுங்களா, கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய அந்த வெள்ளம் கருப்பட்டி. இந்த வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு, நீர்ப்பெருக்கு தான் தமிழ் சொல். வெள்ளம் என்பது வந்து திசை சொல், வெள்ளம் என்பது தமிழ் சொல் கிடையாது, நீர்ப்பெருக்கு தான் கரெக்டான சொல், புரியுதுங்களா. அடுத்தது வேலம் என்பது வேலமரம், வேலமரம். வேழம்னா யானை, கரும்பு, மூங்கில். ஏற்கனவே கழை, மூங்கில் பார்த்தோம் பாருங்க, யானை, கரும்பு, மூங்கில் எல்லாமே வந்து வேழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேல் என்பது ஒரு படைக்கருவி, உங்களுக்கு தெரியும், வேல் முருகர் கையில இருந்துச்சு இல்லையா அது. வேல்னா கடவுள், மனிதன், வேல்னா கடவுள், மனிதன் அப்படின்ற பொருள். அடுத்தது வேலை என்பது தொழில், வேலைன்னா கடல்னு ஒரு பொருள் இருக்கு, வேலை, தொழில், கடல். அடுத்து வேலைன்னா பொழுது, வேலைக்கு சாப்பிட்றோம்னா பொழுதுக்கு கரெக்டா சாப்பிட்றோன்ற பொருள். எலும்பு, என்பு போர்த்த உடம்பு, என்புனா எலும்பு, எழும்புதல் அப்படின்னா எழுந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஓகே, இப்ப நம்ம இந்த ஒலி வேறுபாடு, மயங்கொலி எழுத்துக்கள் எல்லாமே நம்ம கடந்த ஒரு 3 வகுப்புல நம்ம அதை முடிச்சிட்டோம், புரியுதுங்களா. இதுல நடத்துற விஷயம் வந்து ரொம்ப கம்மி தான், நடத்துற இது மேக்சிமம் நம்மளுக்கு நோட்ஸா எழுதி தான் உங்களுக்கு அதை பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அடுத்த தலைப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் வந்து நீங்க கிளாஸ் கவனிச்சா புரிஞ்சுக்கிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. திரும்பி நீங்க ரிவிஷன் கூட பார்த்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இந்த நோட் ஒன்று போட்டு எல்லாருமே எழுத சொன்னேன், அதன்படி தயவு செய்து ஒரு நோட் போட்டு எழுதுங்க. இதுக்கப்புறம் வந்து கால்ஃபர்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் அதிகமாக வரும். கிட்டத்தட்ட நம்மளுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 வகுப்புகள்ல தமிழ் முழுமையாக தமிழை முடிக்கணும். எது விடுபட்டு இருந்தாலும் லாஸ்ட்ல உங்களுக்கு ரிவிஷன்ல அதை கொண்டு வந்து நான் நடத்திடுவோம், அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, புரியுதுங்களா. தேங்க்யூ.